அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நேற்று தினத்தில் தான் அருமையான தகப்பனார்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். என்ன சொன்னேன்னா, அப்பா அந்த மாதிரி வின்சென்ட் ஐயாவை நம்ம சபைக்கு வர வைக்கணும்ப்பா. அதனால் எனக்கு போன வருஷத்துலேருந்தே இந்த டிசம்பர் மாதத்துலேருந்தே எனக்கு ஒரு எண்ணம், எப்படியாவது ஐயாவை வர வைக்கணும் அப்படின்னு. ஆனாலும் எனக்குள்ளே நானே கேள்வி கேட்டு நானே எனக்குள்ளேயே ஒரு பதில் சொல்லிக்கிட்டேன். என்னென்னா, ஐயாவை எப்படியோ ஜனவரி மாதம் பிடிக்க முடியாது. ஏன்னா அவரை நிறைய இடத்துல புக் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த ஜனவரி மாதம் இல்லை, இந்த வாக்குத்தத்த செய்தி அது மாதிரி நிறைய சபைகளில் புக் ஆகிட்ருப்பாங்க. அதனால் ஒரு பிப்ரவரி மாதத்துலையாவது எப்படியாவது நம்ம டேட்டு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா பிப்ரவரி மாதத்தில் ஏதாவது ஒரு வாரம் ஐயா ஃப்ரீயாக இருப்பாங்களே, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கப்பா அப்படின்னு நேற்று தான் சொன்னேன். என்னுடைய இருதயத்தின் வாஞ்சையை கர்த்தர் பார்த்துருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் தம்முடைய தாசனை தீர்க்கதரிசியை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளில் கூட நிச்சயமாக நம்மோடு கூட கர்த்தர் தம்முடைய தாசனை கொண்டு பேசுவார். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி அன்பு ஐயாவை நம்ம முன்பதாக அழைப்போம். வர வேண்டும் என்று இங்கே செய்தி கொடுக்க வர வேண்டும் என்று நினைக்கவில்லை. அன்பு அண்ணன் அருமைதான் அவர்களை பார்த்து விட்டு போகலாம் என்று நினைத்தேன். ஆகவே அவர் வருகிற வரைக்கும் தேவல வீட்டுக்கு சென்று செபித்து கொண்டிருக்கும்படி கற்று உதவி செய்தார். அவங்க குடும்பத்துக்காக செபித்தோம். வருகிற வழியில் அண்ணன் வந்துட்டார் என்று சொல்லி குட்டியக்கா சொன்னாங்க. சரி பார்த்துவிட்டு போகலாம் என்று அவரை பார்த்தேன், போகலாம் என்று நினைத்தேன். அவரோ என் கரத்தை திடமாக பிடித்து கொண்டு இங்கே இழுத்து கொண்டு விட்டு விட்டார். அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு உடன்றது அருமையான பிரதர் யோசுவா அவர்கள் நினைத்திருக்கிறார். அவர் ஒரு நீதிமான் நினைவுகள் எல்லாம் நியாயமானவைகள். நீதிமான் நினைவுகள் எல்லாம் நியாயமானவைகள். நீதிமானுடைய ஆசை நன்மையே என்று வாசிக்கிறோம். அவர் நினைத்தார், ஆவியானவர் இன்றைக்கு கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தை குறித்து ஒரு விரிவான செய்தியை தம்பி கொடுத்ததை ரசித்தோம், ருசித்தோம். வாக்குத்தத்தம் என்பது வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கப்படுகிறதல்ல, தினந்தோறும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று தேவ செய்திகளை கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தான் திடீரென்று ஒரு சபைக்கு ஒருவர் அழைக்கப்பட்டிருந்தார். அழையாமல் 2 பேர் வந்துட்டாங்க. அந்த 2 பேரும் அந்த போதருடைய நண்பர்கள். முதலாவது ஒரு செய்தி கொடுத்தார். அவர் செய்தி கொடுக்கும் பொழுது ஏறிவா என்கிற தலைப்பிலே கொடுத்தார். இங்கே ஏறிவா என்று கொடுத்தார். 2வது பார்த்துக்கிட்டே இருந்தார். ஓ, ஏறி வரணுமா, நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக இறங்கி வா அப்படின்னு சொல்லி அவர் செய்தி கொடுத்தாரு. இருக்குதா இல்லையா? இருக்குது சகர், எல்லாம் இருக்குது, லூக்காவில் இருக்குது. ஆச்சா. 3வது பார்த்தாரு, இவர் ஏறி வானார், இவர் இறங்கி வானார். நம்ம என்ன பேசலாம்? ஓடி போயிரு. அல்லேலூயா. உன் ஜீவன் தப்ப ஓடி போயிருந்து சொல்லி அது கொடுத்தாருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு நண்பர்களே, இந்த நாளிலும் உங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை என்னுடைய வேதாகமத்தை கொண்டு வரவில்லை. அதில் நிறைய குறிப்புகள் இருக்கும். இருந்தாலும் தம்பி பெனட்டு இன்பநாதன், இன்னைக்கு தான் பேரப்பா 2 பேர் இருக்கு உனக்கு. சோதரி இதுவரைக்கும் ஒரு பேர் தான் நினச்சேன். பெனட்டு இன்பநாதன் அவருடைய வேதத்தை வாங்கி அப்படி படிச்சுக்கிட்டு இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, எனக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்தில் இந்த சபை கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? 10 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே மறந்தாச்சு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்திலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். ஜெபிப்போம். பிதாவே பிட்டுத்தாரும், குமாரனே கற்றுத்தாரும், பரிசுத்த ஆவியானவரே விலைக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சகரிய புத்தகத்தில் பிரியமானவர்களே, செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால என்னுடைய ஆவினாலே ஆகும் சொல்லிவிட்டு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் 2 வசனங்களை வாக்குத்தத்தமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆக யோசுவா மூலமாக சில ஆவிக்குரிய சத்தியங்களை, ஆழமான சத்தியங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த கொஞ்சம் வெளிச்சத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பலத்தினாலும் அல்ல,
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே, ஆவியால் எல்லாமே ஆகும் இல்லையா? சரி, ஆவியால், பரிசுத்த ஆவியால் ஆனதான ஒரு சம்பவத்தை நாம் இங்கே தியானித்து விட்டு 2வது பகுதிக்கு நேராக கடந்து போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதி புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நியாயாதிபதியில் 15:4. புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ் தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான் இல்லையா? இது சத்துருகளுக்கு சரி கட்ட வேண்டியதான ஒரு காரியம். பெலிஸ்தேர் என்று சொன்னால் பிரிமல்ல கட்டுப்படி சத்துருக்கள். நான் வாசித்தம் அல்லவா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்திலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். பிரிமணர்களே, ஆவி பழையற்பாடு காலத்திலே ஆவியானவர் ஜனங்களை விடுவிக்கும்படி எப்பப்போ தேவையோ அப்பப்போ வருவார் பழையற்பாடு காலத்தில். ஆனால் புதியற்பாடு காலத்தில் அப்பப்போ வரமாட்டார், எப்பவும் தங்கியிருக்கிறார். உங்களுக்கு தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி வேதபுத்தியில் வாசிக்கிறோம் இல்லையா? பிரிமணர்களே, நல்ல கவனிங்க. நரி என்ற தந்திரம், நரி என்றால் தந்திரம் இல்லையா? நரினால என்ன செய்யும்? தந்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தந்திரங்கள் எல்லாவற்றையும் மனுஷனை பிடிக்கணும். நரியை யாராலும் பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியுமா? பல்ராஜை பிடிக்க முடியுமா? நரியை பிடிக்க முடியுமா? இந்த காலம் நாயே பிடிக்க முடியல, நரி எங்கே பிடிக்கிறது இல்லை? ஒரு நரியையே பிடிக்க முடியாது. ஆனால் 300 நரிகளை பிடித்தான். எப்படி ஆயிடுச்சு? சிந்திக்கணும் இல்லையா? நரி தந்திரம் உள்ளது. தெரியுமில்ல உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாட்டியம்மா வடை சுட்டாங்க இல்லையா? ஒரு காக்கா எடுத்துகிட்டு ஓடிடுச்சு. அந்த பக்கத்தில் நரி வந்துச்சு. நரிக்கு அந்த பாட்டியம்மாட்ட வடை வாங்க முடியல. ஒன்று தந்திரமான ஒரு காரியங்களும் செய்யுச்சு. காக்கா பார்த்து சொல்லிச்சு, காக்கா காக்கா ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லிச்சு. காக்கா வாயில் என்ன இருக்குது? என்ன இருக்குது? வடை இருக்குது. அந்த வடை நரிக்கு தேவை. உடனே வடையே காக்கா கொத்திக்கிட்டு இருக்குது. இவன் பாடியாச்சு, என்னாகும்? வடை வந்து கீழே விழுந்துடும். அப்போ அபகரிக்கிற ஆவி, தந்திரமாக செயல்படுகிற ஆவி 300 நரிகளையும் பிடித்து, இது ஆகக்கூடிய காரியமாக ஆகாது. இது யாரால் ஆகும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியால் ஆகும். அப்போ இந்த காலை வேளையிலே உங்கள் ஆகாத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் ஆகும்படி செய்வார். அல்லேலூயா. 300 நரிகளை பிடித்து இல்லையா, பந்தங்களை எடுக்கணும். வாளோடு வாள் என்ன செய்யணும்? சேர்த்துக்கட்டும். 1-2 நரி பிடிச்சி ஒரு நரியோட வாழை ஒரு நரியோடு கெட்டும் பொழுது நரி ஓடி இருக்குமா? ஓடாதா? 299 நரியில் ஓடி இருக்கணுமே, ஓடிச்சா? ஓடலை. இதுதான் பரிசுத்த ஆவியானவர். பிரிமணர்களை வாசிக்கும் பொழுது நியாயாதிபதி புஸ்தகம் 14:6 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மீது இறங்கினதினால், 14:19 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மீது இறங்கினதினால், 15:14 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால். அப்போது நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னடி சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே பலமாக இறங்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கிற தந்திரங்களை முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு தருவார். 300 நரிகளையும் பிடித்து வாளோட வாள் சேர்த்து தீ வைத்து பெரிய பிரிமணர்களை பிழைசில் வெள்ளாமல் ஓட வைத்தானே. சத்துருக்களை பிரிமணர்களை அழிக்கக்கூடியதான ஒரு காரியங்களை அன்றைக்கு சிம்சன் மூலமாக ஆண்டவர் செய்தார். ஆகவே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தில் என்னுடைய ஆவினாலே ஆகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆவியால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை. லூக்கான சுவிசேஷம் வாசிக்கும் பொழுது பிரிமணர்கள் எப்படி ஆகும்,
என்று மரியாள் சொன்ன பொழுது, உன்னதமாடி ஆவி உன் மீது நிழலிடும் என்று சொன்ன பொழுது பிரியமானவர்களே, அவளுக்கு இந்த பயம் போய்விட்டது. ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஆவியில் நீங்கள் பலப்படும் பொழுது ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலனுண்டு, பலனுண்டு. அப்போ நரிகளை பிடிக்க வேண்டுமையானால், தந்திரங்களை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் யாருடைய உதவி தேவை? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மனவர்களே, பரிசுத்த ஆவி இல்லாதவன் ஒரு பீஸ்போன் டியூப்லைட். பரிசுத்த ஆவி இல்லாதவன் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வெளிச்சம் கொடுக்க முடியாது. பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து, இன்றைக்கு ஏன் பிரச்சனை தாங்க முடியல, சகிக்க முடியல? ஆவியானவர் நமக்கு வாழ்க்கையில் இல்லை. இது கடைசி காலம் இருக்கப்பட்டனால மாம்சமான யாவரும் இந்த ஆவியை ஊற்றுவே. அப்போ பிரியமான இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் தெரியுமா? என்ன தீர்மானம்? பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியை புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆவி பெற்றுக்கொள்ள மட்டும் போதாது, ஒரு அன்னைக்கு பேசுகிற அதே பாசத்தை நீங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஆவியில் புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்படி புதுப்பிக்கப்படும் போலதான் பிரியமானவர்களே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்திலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். என் ஆவியானவர் நிலை கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஆகாய் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவர்கள் நிலை கொண்டிருக்கும் பொழுது, குடும்பத்தில் நிலை கொண்டிருக்கும் பொழுது, ஊழியத்தில் நிலை கொண்டிருக்கும் போது, சபை நிலை கொண்டிருக்கும் பொழுது எனக்கு எந்த ஒரு சத்ரு கூட உள்ளே நினைச்ச முடியாது, தலையிட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும், ஆகும், ஆகும். ஆவியானவர் பெருமல்ல பயங்கரமான காரியம் வாழ்க்கையில செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவின் துணை இல்லாமல் எதுவுமே செயல்பட முடியாது, செயல்பட முடியாது. இரண்டாவதாக வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, செருபபேலுக்கு பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் என்று வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ பிரியமானவர்களே, அது பெரிய பர்வதம், உனக்கு முன் இருக்கிற பயமாகிய பர்வதம், போராட்டமாகிய பர்வதம், பிரச்சனையாகிய பர்வதம், கடனாகிய பர்வதம், வியாதியாகிய பர்வதம், பலவீனமாகிய பர்வதம், பல பர்வதம் உங்களுக்கு நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் அன்றைக்கு செரோலி சொல்லுற வார்த்தை என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ சமபூமியாய் மாறுவாய் என்று சொல்லி வாசிக்கிறோம். சமபூமியாய் மாறுவாய். அப்போ பெரிய பர்வதமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தடையாகிய பர்வதமா, அந்த பர்வதம் எல்லாவற்றையும் ஆண்டவர் பிரியமானவர்களை ஆவியினாலே செய்ய உடைக்க போகிறார். அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 64 அதிகாரம் 2-3 வாசிக்கும் பொழுது, ஏசாயா 64 2-3 என்ன வாசிக்கிறோம்? உருக்கு அக்கினி எரிய பண்ணவ போலவும், அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணவ போலவும் உடைய சமூகத்திலிருந்து பர்வதங்கள் உருகி போயிற்று, உருகி போயிற்று. உருகும் பர்வதம், பர்வதம் உருகுமா? அதுக்கு தான் ஆவியான துணை தேவை. உருகும் பர்வதம். சங்கீதம் 97:5 வாசிக்கும் பொழுது, பிரசனத்தால் மெழுகு போல உருகிற்று என்று வாசிக்கிறோம். எனக்கு என்ன, எந்த பர்வதத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயோ அந்த பர்வதம் உருக போகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் பிரியமானவர்களே, உருட்டப்படும் பர்வதம் வாசிக்கிறோம். என்னுடைய பைபிளில் அதில் குறிப்பு வைத்திருக்கிறேன், உருட்டப்படும் பர்வதம். இன்னொரு வாசிக்கிறோம், உடைக்கப்படும் பர்வதம் வாசிக்கிறோம். உன் பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்பொழுது பிரியமான பலத்தினம் அல்ல, பராக்கிரமத்தினம் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகுன்னு சொல்லி வாசிக்கிறோமே. உனக்கு இருக்கிற பர்வதம் உருக போகிறது, உன் பிரச்சனை உருக போகிறது, உன் வேதனை உருக போகிறது. உருகும் பர்வதம், உருட்டப்படும் பர்வதம் இல்லையா? எனக்காக இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவார் என்று பிரியமானவர்களே அன்றைக்கு மரியாள் கலங்கி கொண்டிருந்தாள். அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது தேவதூதன் இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளினார், உருட்டினார்கள். அப்போ ஆவியானவர் உனக்கு வரும் பொழுது உன்னால் அசைக்க முடியாத காரியம் அசைப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? மூன்றாவது வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, அங்கே உடைக்கப்படும் பர்வதம் வாசிக்கிறோம். கர்த்தர் பர்வதம் உடைக்கிறார். அவருடைய வசனமானது பிரியமானவர்களே சம்மட்டியா இருக்கிறது இல்லையா? சம்மட்டி. வேத வசனத்தை வைத்து தான் எல்லாத்தையும் உடைக்க முடியும். தினந்தோறும் வேத வாசித்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்.
இந்த வருஷம் தீர்மானம் எடுக்கணும். நான் தினந்தோறும் என்ன செய்வேன்? பைபிள் படிப்பேன். ஒரு சமயம் பாஸ்டர் யோசுவா அவர்கள் ஒரு வீட்டுக்கு போனார்கள். வீட்டுக்கு போன உடனே, சரிம்மா பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம், பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். உடனே ஒரு அந்த வயதான அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு பைபிள் எடுத்து கொடுத்தார்கள். ஆச்சா, கொடுத்த உடனே அது பிரியமானவர்களே, அதை தூசி தட்டி, ஒரு தூசியாக இருந்துச்சு, அதை தட்டி தூசி தட்டி என்ன பண்ணுகிறார்கள், அதை அவர் கொடுத்தார்கள். உடனே நம்ம தூசி தட்டிகிட்டு இருந்தாங்க. தட்டிகிட்டு இருந்த உடனே திடீர்னு திறந்து பார்க்கும்போது மூக்கு கண்ணாடி அந்த பைபிள் இருந்திருக்கு. என்ன கண்ணாடி? மூக்கு கண்ணாடி. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா 6 மாதமாக இந்த மூக்கு கண்ணாடி எனக்கு தேடிக்கிட்டே இருந்தேன் ஐயா, இன்றைக்கி தான்யா கிடச்சிது, நீங்கள் வந்ததுனால அந்த மூக்கு கண்ணாடி கிடச்சிது. எத்தனை மாதமா? அப்போ என்ன செய்யலை? 6 மாதமாக பைபிள் என்ன செய்யலை? திறக்கவே இல்லை. வேத வசனத்தை கொண்டு தான் பிரியமனுக்கு ஜெயிக்க முடியுமே தவிர வேறு மற்றவது ஜெயிக்க முடியாது. ஆங்கிலத்தில் ஒரு காரியம் சொல்வார்கள் இல்லையா, வவல்ஸ் தெரியுமா? வவல்ஸ், வவல்ஸ் இல்லாமா? வவல்ஸ் சொல்லு. ஏ இ ஐ ஓ யூ. வீட்டில் போய் பாடி பாருங்கள், உங்கள் பேரில் பாருங்கள். இந்த 5 எழுத்தில் ஒரு எழுத்து இல்லைனாலும் ஏதாவது ஒரு எழுத்து இருக்கும் இல்லையா? இப்போ இல்லையா, பெனட் அதில் ஒரு எழுத்து நிச்சயம் இருக்கும், சுகன்யா அதில் ஒரு எழுத்து இருக்கும். இந்த வவல்ஸு ஒரு எழுத்தால் இல்லாவிட்டால் பேர் நிச்சய சவுண்டே இருக்காது. இன்னும் சொல்ல வேண்டும் சொல்ல, வவல்ஸ் இல்லாமல் வாக்கியமே இல்லை. வவல்ஸ் இல்லாமல் வாக்கியமே இல்லை. வவல்ஸ் எத்தனை எழுத்து? 5 எழுத்து. ஜீசஸ், ஜே, எஸ் 5 ஆச்சா? முடிவுக்கு வருகிறேன். வவல்ஸ் இல்லாமல் வாக்கியம் இல்லை, ஏசு இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. அல்லேலூயா. வவல்ஸ் இல்லாமல் வாக்கியம் இல்லை, ஏசு இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. எனக்கு மாணவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார் இல்லையா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்திலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் 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 ஆகும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மாணவர்களே, ஆகவே எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடைசியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேத வசனத்தை மையமாக வைத்து வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 41ஆம் அதிகாரம். ஏசாயா புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. இதோ போரடிப்பதற்கு எந்திரமாக்குவேன், நீ மலைகளை மிதித்து தூற்றுவாய். அப்ப இந்த வருஷத்தில் கர்த்தர் போரடிப்பதற்கு உன்னை புதிதும் கூர்மையான எந்திரமலை பொருட்களை மாற்றுகிற. ஏன் தெரியுமா? உனக்கு முன்னிருக்கிற மலை, பிரச்சனையாகிய மலை, கடனாகிய மலை, வியாதியாகிய மலை, கவலையாகிய மலை, இந்த மலை எல்லாவற்றையும் போரடிப்பதற்கு ஆண்டவர் நம்மை புதிதும் கூர்மையான பொருட்கள் எந்திரமாக மாற்றுகிறார் இல்லையா? எப்படி இருக்குது? செருபாபேலே, பெரிய பர்வதமே, உனக்கு முன்பாக, உனக்கு அல்லேலூயா, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் எம்மாத்திரம் எம்மாத்திரம். வாசிக்கும் பொழுது, நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நம்மளை தான், நம்மைத்தான், நம்மளை கொண்டு தான் கர்த்தர் உதவி செய்ய, நம்மை கொண்டு தான் ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். ஆகவே நீ மலைகளை மிதித்து குண்டுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய். சரி, இப்போ என்னாச்சு? மலையை மிதிச்சாச்சு, 2வது நொறுக்கியாச்சு, 3வது குண்டுகளை பதர்னா தெரியுமா? பதர் தெரியுமா? வெதர் தெரியும், ஆனால் பதர் தெரியாது. பதர்னாச்சுன்னா நெல் இருக்கு இல்லையா, நெல்மணி,
அதில் எங்கள் ஊரில் சாவி என்று சொல்வார், அதான் பதர். சரி, இப்போ நீ பயந்து கொண்டதா இந்த மலை எப்படி ஆயிடுச்சு? பதரா இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி இருக்குது? பதரா இருக்கிறது. சரி, இப்போ இதுவரைக்கும் நீ நினைத்து கொண்ட பெரிய பர்வதம் இல்லையா, வேலை இல்லையேங்கிற பர்வதம், வருமானம் இல்லைங்கிற பர்வதம், எப்படி வாழப்போறங்கிற பர்வதம், எப்படி ஊழியம் செய்வருங்க பர்வதம், என் எதிர்காலம் என்னமாய் முடியுமோ, என் பிள்ளைடைய வாழ்க்கை என்னமா முடியுமோ என்று பயந்து கொடுக்கிற பர்வதம், இந்த பர்வத்தை எல்லாவற்றையும் பிரியமானவர்களே மிதிச்சாச்சு, நொறுக்கியாச்சு, பதருக்கு ஒப்பாக்கியாச்சு. அல்லேலூயா. இப்போ மிதிக்க விடுறது மிதிச்சு, உடைக்க விடுறது உடைச்சி, பிரியமானவர்களே பதருக்கு ஒப்பாக்கி விட்டார். இப்போ அது எங்கே இருக்கு? சரியாக சொன்னீங்கன்னா பாஸ்டர் யோசுவா அவர்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்பார்கள். 18 வாங்கி கொடுப்பா, என் கையால் கொடுப்பாங்க. சொன்னாதான் கொஞ்சம் சிந்திக்கணும், கொஞ்சம் என்ன செய்யணும், திங்க் பண்ணணும். அப்புறம் அவைகளை தூற்றுவாய் அப்படின்னு எங்கே இருக்கு? பக்கத்தில் வந்துட்டீங்க. ஒருத்தர் ஃபஸ்ட்டில் வந்து 60% வின் பண்ணிட்டாங்க, ரெண்டாவது 80% வின் பண்ணிட்டாங்க, 100% வின் பண்ணலையே. தூற்றுவாய் அப்படின்னு உங்கள்கிட்ட தான் இருக்குது. அது எங்கே இருக்குது? கரெக்ட். அல்லேலூயா. நீ ஒரு ப்ரைஸ் வாங்குற இல்லையா, யோசுவா அதை கொடுத்துருவார். அல்லேலூயா. எங்கே இருக்குது? கையில் இருக்குது. அவன் சொல்ல அல்லேலூயா. அவன் அதனால் சிந்திக்கணும். ஆச்சா, அப்போ இதுவரைக்கும் மலை பர்வதமாக இருந்துச்சு இல்லையா, அந்த பர்வதத்தை ஆண்டவர் பிரியமான கூட உன்னை கொண்டு நொறுக்கி மிதித்து பதருக்கு ஒப்பாக்கி இருக்கிறாரு. இப்போ அது எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கு? நீ பயந்து கொண்டாயே அந்த பர்வதம் பிரியமான பதராக எங்கே இருக்கு சொல்லுங்களேன்? என் கையில் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அழகான கரப்பாம்பூச்சி வருது, அந்த கரப்பாம்பூச்சி செத்து கிடக்குது, அதை கையில் வச்சு கண்ணே, மணியே, பவளமே, முத்தே, என் சிங்கார சென்னையே அப்படின்னு வர்ணித்து பேசிகிட்டு இருப்பீங்களா? என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? தூற்றுவாய். அல்லேலூயா. ஊதிப்படுவாய். அமேன் சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ எனக்கு என்ன தேவஜனமே, பெரிய பர்வதமாக அந்த பர்வதத்தை கர்த்தர் வேத வசனப்படியாக விசுவாசப்படியாக உடைக்க போகிறார். அல்லேலூயா. மிதிச்சிட்டாரு, உடைச்சிட்டாரு, நொறுக்கிட்டாரு. நீ பயந்து கொண்ட பெரிய பர்வதம்லாம் இப்போ பதராக உன் கையில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ அவைகளை வாசிங்க, வசனமா, அவைகளை தூற்றுவாய். அப்புறம் அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். ஊத வேண்டியது இல்லையா? எனக்கு மனவர்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூற்ற வேண்டியது ஓ வேலை. அவைகளை எங்கே கொண்டு போகணுமோ என்பது அவருடைய வேலை. அமைச்சலம். அல்லேலூயா. ஆகவே இதுதான் வாக்கு தத்துவம். எனக்கு அன்பான தேவஜனமே, அப்போ நீ பயந்து கொண்ட பருவத்தை பதராக மாற்றிட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? எதெல்லாம் நீ பயந்து கொண்டிருந்தாயோ, எதெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயோ, எல்லாவற்றையும் ஆண்டவர் பிரிமணில் உடைச்சி நொறுக்கும் கையில் கொடுத்துட்டாரு. என்ன செய்ய போகிறோம்? கவலையாகிய பருவத்தை என்ன செய்ய போகிறோம்? பூன்னு தூற்ற போகிறோம், ஊத போகிறோம். ஊதும். அல்லேலூயா. ஊதி போடு, ஊதி போடு, ஊதி போடு. பிரச்சனையாகிய பர்வதத்தை, கவலையாகிய பர்வதத்தை, கடனாகிய பர்வதத்தை, விலகிடமான பர்வதத்தை நீங்கள் நினைச்ச போறீங்க, தூற்ற போகிறீர்கள். அல்லேலூயா. உன் கையில் கற்று கொடுத்துட்டாரு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால, இப்படி ஆவினாலே ஆகும். அல்லேலூயா. சிறுவர்களுக்கு முன்னாடி பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம். வசனம் தைரியமாக சொன்னோம், நீ எம்மாத்திரம். அல்லேலூயா. அன்றைக்கு கோலியாத்தை பார்த்து தாவீது சொல்லவில்லையா, எனக்கு என்ன தேவஜனமே, ஆக பிரச்சனை கண்டு கலங்காதே, பிரச்சனை தோலாதே. அல்லேலூயா. எனக்கு வருவது வரட்டும் என்று சொல்லி எரேமியா சொன்னானே. எனக்கு என்ன தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை பயப்பட்டு கொண்டு எந்த பருவம் இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த பருவத்தை உடைப்பார், உருட்டுவார், உருக்குவார். அல்லேலூயா. ஒரு சமயம் ஒரு அருமையான சகோதரனுக்கு கிட்னியில் கல். அப்போ மலையில் போய் ஜோம் பண்ணுவோம். அப்போ ஜோமிட்டு இருக்கும்போது சொன்னேன், கிட்னியில் கல்லுண்ணே, எத்தனையோ சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாகுன்னு சொல்கிறாங்கன்னாப்புல. அப்போது
அந்த ஆவியிலே பலன் கொண்டு ஆவியானவருடைய ஏவுதலின்படியாக எனக்கு அவர் கேட்ட கிட்னி லெஃப்டில் ரைட்லையும் தெரியாது இல்லையா, எங்கே பதம் இருக்குன்னு லெஃப்டில் இதை காமிச்சார். இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லி கிட்டிக்கிற பகுதியில் ஒரு சின்ன டச் தட்டினேன். அல்லேலூயா. மோசே பார்த்து சொன்னார், நீ கண்மணியை பார்த்து அடின்னு சொன்னார் இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தைரியமாக போயிட்டு வாங்க பிரதர். ஆகவே கத்திப்படாமல் ரத்த வராமல் கத்தனைச்சிவார் ஆண்டவரே கல்லுகளை உடைச்சி போட்டுருவார்னு சொல்லி விசுவாச வார்த்தைகளை சொல்லி அனுப்பினேன். அவர் அந்த வார்த்தையை நம்பி போனார். அதிகாலை 4 மணி அளவில் அவளுக்கு வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆகவே பாத்ரூம் போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கிட்டியில கல் உடைஞ்சி எனக்கு மன்னர்களே படன்னு சொல்லி யூரின் மூலமாகவே வெளிவரும்படி கத்த உதவி செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிறாரு. ஆமென் ஆமென். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. உடைக்க வேண்டியதை உடைச்சிருவார் இல்லையா. உருட்ட வேண்டியதை உருட்டிடுவார். உருக செய்ய வேண்டியதை உருக செய்வார். உருக்கு மக்கள் எரிய பண்ணுமா போலவும் தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் நம்முடைய சமூகத்திலிருந்து பர்வதங்கள் உருகி போயிற்று. ஆகவே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்திலும் அல்ல பிரிமணர்களே என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார். ஆவியினாலே சிம்சோன் பல காரியங்களை சாதித்தான். சிம்சோன் பெருமணங்களே நியாயாதிபதி புத்தகம் 15ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் அவனை ஏவத்து வைக்கிறார். அதுக்கு பிறகெல்லாம் பிரிமணர்களே மற்ற ஆவியில் ஏவத்து வைக்கணும். அது நமக்கு வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாக்கு தத்துவத்தின்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம சொல்ல அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? வாக்கு தத்துவத்தை என்ன செய்யணும்? நம்பணும் இல்லையா. வடசர் வாக்கத்தில் ஒரு அருமையான ஐயா, அவருக்கு பிளட் கேன்சர். என்ன கேன்சரு? போன் கேன்சர். இப்போ அவருக்கு 92 வயசு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்பதாக போன் கேன்சர் குணமாக்க முடியாதுன்னு சொல்லி டாக்டர் கை விரிச்சிட்டாரு. அப்பொழுது பிறகு செல்வகுமார் தம்பிக்கு தெரியும், அவர் தான் அண்ணனை கூப்பிடுன்னு சொல்லி அவர் வீட்டில் ஒரு உபவாசம் வைத்தார்கள். ஜெபித்து கொண்டிருக்கும்போது நான் சொன்னார், இந்த கேன்சல் பண்ண போகிறேன்னார். கேன்சரை கேன்சல் பண்ண போகிறேன்னார். அவரை பார்த்து சொன்னேன், உங்கள் கேன்சல் ஆகுது. நம்பவே இல்லை. இது முடியுமா? இந்த வசந்த கதை கொடுத்தார். உருக்கு மக்கினி எரிய பண்ணுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் நம்முடைய சமூகத்தை பருவதங்கள் உருகி போயிற்று. அவள் அக்கினி வரும் பொழுது ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது எந்த கேன்சராக இருந்தாலும் சரி உருகி போயிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாரம் கழித்து அவருடைய உடலிலே சரிய மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள். மறு டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கிறார்கள். பார்த்தோன்னு டாக்டர் சொன்னாரா, ஏற்கனவே ஸ்கேனில் கேன்சர் இருக்கிறது, ஆனால் ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை செயல்பட்டுருக்கிறது. இப்போது அவங்க அப்பாவுடைய சரீரத்தில் போன் இருக்குது, ஆனால் அந்த போனுக்குள்ள கேன்சர் கிருமியை காணவில்லை என்று சொல்லிவிட்டார். அல்லேலூயா. ஆகவே கேன்சல் நம்ம சொல்ல அல்லேலூயா. இந்த அடிப்படையில் வசனத்தை என்ன செய்யணும்? நம்பணும். அல்லேலூயா. அது இந்த வேதத்தை என்ன செய்யுங்க? நம்புங்க. அல்லேலூயா. ஆமாம். 1500 ஆண்டுகளாக ஆராய்ச்சி பண்ண எழுதப்பட்ட வேத புத்தகம். 40 ஆட்களால் பரிசுத்தவான்கள் எழுதப்பட்ட வேத புத்தகம். அல்லேலூயா. இதில் என்ன எழுதியிருக்கிறதா அதை என்ன செய்யணும்? நம்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவத்தை சொன்னார், யோனா 3 நாள் மீன் வைத்திருந்தானா, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு இவர் சொன்னாராம், மீன் வைத்திகளை யோனா இருந்தால் என்று இந்த வேதம் சொன்னாலும் நம்புவேன், அல்லது யோனாவுக்குள்ளே மீன் இருந்து சொன்னாலும் நான் என்ன செய்வேன்? நம்புவேன் சொன்னார். ஆகவே இந்த வேதத்தை என்ன செய்யுங்க? அதிகமாக நம்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் இருக்கிறது ஜீவன். ஆகவே எனக்கு நண்பர்களே, வவ்வல்ஸ் இல்லாமல் வாக்கியம் இல்லை, இயேசு இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.